கல்வி கடன் ரத்து அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து கடன் வாங்கி படித்த குழந்தைங்கள்லாம் வந்து வேலைக்கு போனால் நீங்களே பார்த்தீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் எத்தனை ஆசிரியர்கள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் என்ன பண்ணாங்க, கடந்த ஜனவரி மாதம் அவங்கள எங்ககிட்ட நிதி இல்லை அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இதில் வேறு டிசைனாக 2.0 ஓதான் எல்லாருக்கும். இதுக்கப்புறமா இன்னும் பிரச்சனை இருக்கு. அதே திருநீர்மலையில ஒரு ரங்கநாதர் கோயில் இருக்கு, ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் அங்க இருக்கு. அந்த கோயிலோட இடங்கள், கோயிலுக்கு சொந்தமான இடங்கள்லாம் வந்து எங்க போச்சுன்னே தெரியல. அதையும் ஆக்கிரமிப்பு தான். யார் ஆக்கிரமிச்சிருக்காங்க? அவங்களுக்கு வேண்டியவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. இதுக்கு 2016 அம்மாவுக்கு மறைவுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு 4 வருஷம் இபிஎஸ் அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அதில் ரொம்ப ஒரு மைனூட்டான சின்ன தவறுகள் நடந்தாலும் ரொம்ப பெருசாக ஊதி பெருசாக்கி மக்கள் மத்தியில் ரொம்ப பெருசாக தவறு செஞ்சுட்டாங்க. ஒரு குழியில் ஒரு 3 வயசு சின்ன குழந்தை மாட்டிக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பயங்கர பூதாகரமாக்குனாங்க. தீபாவளி கொண்டாடுற ஊரில் ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனை. அது வந்து அந்த பேரண்ட்ஸ் பண்ண தப்பு, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ திமுக ஆட்சியில் நிறைய தவறுகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் திமுக அளவுக்கு எதிர்கட்சியாக அதிமுக செயல்படலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அரசியல் விமர்சகர் மத்தியில் இருக்குது. அது எப்படி நம்ம பார்க்குறீங்க? மக்களை வந்து எப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. அதை வந்து மக்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, அவங்களால வந்து சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்க முடியல அப்படிங்கிறத நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அவங்க என்னென்ன கெடுதல் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை வந்து நாங்கள் தெருமுனையில கூட்டம்லாம் போட்டு அதை மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அமைப்பாளர் விஜயலட்சுமி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவங்களிடம் கேட்பதற்கு நிறைய கேட்பார்கள். அவங்களிடமே கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் கருணாநிதி அவர்கள் எம்எல்ஏவாக இருக்காங்க. டிஆர் பாலு அவங்க எம்பியாக இருக்காங்க. 2வது தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க சிறப்பாக செயல்பட்டதுனால தான் மக்கள் அவங்க திரும்பி தேர்ந்தெடுத்திருக்காங்க. டிஆர் பாலு அவங்களையும் கருணாநிதி அவங்களையும் எம்எல்ஏவாகவும் சிறப்பாக செயல்பட்டதுனால எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த நேரம் இருந்த கட்சிகள் கூட்டணி கட்சி இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தது. 2வது தடவையும் வந்தால் நல்லது செய்வாங்கன்னு நினச்சாங்களே தவிர வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் மாறிடுச்சு. இப்போ மக்கள் வந்து நம்ம ஏன் 2வது தடவை இவங்களை எடுத்தோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு நிலமை. இப்போ எம்பி பார்த்திங்கன்னா பெருசாக அந்த தொகுதியில் எதுக்குமே வரதே இல்லை. அவர் வந்து நான் ஒன்றும் எதுவுமே பார்க்கவே இல்லை. நான்லாம் நியூஸ்லேயும் பார்க்கல, நேர்லேயும் பார்க்கல. அவர் வந்த மாதிரியே இல்லை. எலெக்ஷன் டைமில் வந்தது தான். எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைகளும் வந்து அவங்க சைட்லேருந்து நடக்கலை. மக்கள்லாம் வந்து இந்த ஆட்சி எப்போ முடியும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்காங்க. இப்போ சென்னை வந்து பார்த்தோம்னா திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ சென்னையில் நிறையா கருத்துக்கு நம்ம கேட்க போகிறோம். அதே மாதிரி ஒரு வாக்கு வங்கி இருக்கிறதா பார்க்குறோம். திமுக அப்படின்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கியை உடைக்கிறதுக்கு அதிமுக பாஜக இந்த கூட்டணி என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்கம்மா? அதிமுக வந்து இப்போ எடப்பாடியார் அவர்கள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து இவங்க கடந்த டிஎம்கே ஆட்சி எலெக்ஷனுக்கு வர்ற டைமில் இவங்க நிறைய வந்து தேர்தல் அறிவிப்புகளை கொடுத்தாங்க. இதை வந்து மக்கள் நம்பி ஓட்டை போட்டு ஏமாந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதை உங்களுக்கே தெரியும். இப்போ இளைஞர்களை கவர்ற மாதிரி வந்து கல்வி கடன் ரத்து அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து கடன் வாங்கி படித்த குழந்தைங்கள்லாம் வந்து வேலைக்கு போனால் அந்த ஃபேமிலி ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கடனெல்லாம் அடைக்கணும், அப்புறம் ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படிங்கிற நிலமையில ஒருத்தர் வந்து நான் கல்வி கடனை ரத்து பண்ணுவேன்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக வந்து ஓட்டு போட தானே செய்வாங்க. இது மாதிரி பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை மக்கள் நம்பி ஏமாந்துட்டாங்க. பொய்யான வாக்குறுதிகள்ன்றீங்க. ஆனால் முதலமைச்சர் வந்து 90% நிறைவேற்றியாச்சு, அமைச்சர்கள் வந்து 95% நிறைவேற்றியாச்சு வாக்குறுதிகள் அப்படின்றாங்க. சதவீதம் நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிறது யார் வேணாலும் வாயில் பேசலாம்ல. அப்படி பார்த்தா எத்தனை திட்டங்கள் வந்து இவங்க செய்யவே இல்லை. 153 அந்த தேர்தல் அறிக்கை 153 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 வருஷம் ஒரு தற்காலிக ஊழியராக ஒரு இடத்துல வேலை பார்த்தவங்க 10 வருஷம் தொடர்ந்து அங்கே வேலை பார்த்தாங்கன்னா அவங்கள நாங்கள் வந்து நிரந்தரமான பணியில் அமர்த்துவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களே பார்த்தீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் எத்தனை ஆசிரியர்கள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் என்ன பண்ணாங்க, கடந்த ஜனவரி மாதம் அவங்கள
எங்ககிட்ட நிதி இல்லை அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. நீ நிரந்தரம் பண்ணலை, இருக்கிறவங்களே வேலையை விட்டு நீக்கிட்டீங்கன்னா அந்த ஆசிரியர்கள் இப்போ என்ன பண்ணுவோம்? உங்களை நம்பி இத்தனை வருஷமாக இருந்துட்டாங்க இல்லையா? இப்போ அவங்களோட நிலைமை என்ன? அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும், அவங்க பொருளாதாரம் தடைபடும், இப்படி எத்தனையோ விஷயங்கள். எல்லாரையும் நம்ப வச்சு எல்லாருக்கும் விபூதி அடிச்சிட்டாங்க, அவ்வளோதான் சொல்லணும். பல அறிக்கைகள் விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பரில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு போராட்டம் இல்லை, இங்கே அவங்க பண்ணுறாங்க இவங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு அந்த கிளாஸ் எடுக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு எக்ஸாம் எழுதுறவங்க அவங்க கூட அதில் கூட ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. இப்படி இவங்க வந்து என்னென்ன பொய் வாக்குறுதிகளோ எதையுமே நிறைவேற்ற முடியாமல் இந்த அரசாங்கமே தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணன்னு தெரியல, எப்படி நிதிநிலையை சமாளிக்கணும்னு தெரியல. இதில் வேற பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் தினம் ஒவ்வொரு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அது மக்களை வந்து ஏமாத்துறது. நான் இத்தனை கோடிக்கு அங்கே பண்ணுறேன், இத்தனை கையில் இது இந்த நம்ம ஊர் வழக்கம்லாம் சொல்லுவாங்க, வெறுங்கையில் முளம் போடுறதும்பாங்க. அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் விவரமாக இருக்காங்கல்ல, தெரியும் தானே இவங்க வந்து இதெல்லாம் பொய் தான். போன தடவை ஒன்றும் கிளிக்கலையாம், அப்புறம் நீ புதுசாக வந்து என்ன கிளிக்க போகிற? இதில் வேற பேர் வேற டிசைனாக 2.0 தான் எல்லாருக்கும். இப்போ பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியோட தேர்தல் அமைப்பாளர் இருக்கீங்க. அந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனையை பார்க்குறீங்க மேம்? இந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன நிறைவேற்றாமல் இருக்காங்க, என்ன புதுசாக உருவாயிருக்கு இந்த 5 ஆண்டுகளில்? பல்லாவரம் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்ற வேண்டிய விஷயங்கள், மக்களோட கோரிக்கைகள் வந்து நிறையவே இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா வெள்ளத்தால் பாதிப்பு ரொம்ப அதிகம் அந்த ஏரியாவில். திருநீர்மலைன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் ஒரு பெரிய ஏரி அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்குது. இந்த பெரிய ஏரி பார்த்திங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 200 ஏக்கர் இருந்த ஏரி இப்போ சுருங்கி கம்மியாயிட்டே வந்துடுச்சு. இந்த ஏரியில் பார்த்திங்கன்னா தாம்பரம் மெப்ஸ்லேருந்து அவ்வளோ தொழிற்சாலை அதெல்லாம் இருக்குது. அங்கே வர கழிவு நீரெல்லாம் சுத்திகரிக்கப்படாமலே வந்து இங்கே வந்து கலக்குது. இதுக்கே மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு வாட்டர் வந்து சுத்திகரித்து தானே அங்கே வரணும், ஆனால் அது நேரடியாக வருது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லை, இந்த ஏரியை வந்து தூர்வாருங்க, ஏன்னா அந்த தண்ணியோட கொள்ளளவு வந்து கம்மியாயிட்டே இருக்குல்ல, அதை தூர்வாருங்கன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் ரொம்ப மனு கொடுத்தாங்க. அதையும் அவங்க பண்ணலை. அது மட்டும் இல்லை, நாட்டு வாய்க்காலும்பாங்க. இந்த ஏரியிலேருந்து தண்ணி வெளியே வந்து ஆற்றுல வந்து கலக்கும். அது பார்த்திங்கன்னா அந்த நாட்டு வாய்க்கால் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் இருக்குது. அந்த நாட்டு வாய்க்காலை தூர்வாருங்க. அதுலேயும் வந்து ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அந்த வாய்க்காலோட அளவு வந்து மக்கள் ஆக்கிரமித்து சுருங்கிக்கிட்டே போகுது. இப்போ என்ன ஆகுது, மழை வந்ததுன்னா இங்கே தண்ணி நிற்கிறதுக்கு இடம் இல்லை, பாஞ்சு போகிறதுக்கும் இடம் இல்லை. அப்போ அதெல்லாம் என்ன வரும்? இந்த தண்ணி எல்லாம் ஊருக்குள்ளே வரும், மிகப்பெரிய வெள்ள அபாயம் நடக்கும். அதை வந்து மக்களால் கம்ப்ளைண்ட் பண்ணி நிறைய போராட்டம்லாம் எல்லாம் பண்ணி ஒரு வழியாக சிஎஸ்ஆர் ஃபண்டு அது இல்லாமல் ஒரு 5.15 லட்சம் கோடி இதெல்லாம் பண்ணி மதிப்புக்குரிய அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் வந்து அந்த தூர்வாரும் பணியை துவக்கி வச்சாங்க. இப்போ மக்கள் வந்து சரி நம்ம வேண்டுதல் கேட்டுடுச்சு அப்படின்னு தான் இருந்தாங்க. பார்த்தா ஒரு அடி தோண்டி அந்த ஏரியை க்ளீன் பண்ணுறதுக்கான ஆர்டர் தான் கொடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்ததே வேற. கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாங்க, ஏரியை தூர்வாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணல் அள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா லாரியா வந்து மணல் வெளியே போகுது. இந்த மக்கள் வந்து அப்படியே ஷாக்காகி நின்றுட்டாங்க. என்னடா இது நடக்குது இங்கே, இப்போ இருக்கிறதும் போச்சே அப்படின்னா அந்த ஏரியோட இதெல்லாம் என்ன ஆகுறது? ஏரி உடஞ்சி தண்ணி வெளியே வந்துன்னா அங்கே இருக்கிற மக்கள் ஃபுல்லாகவே பாதிக்கப்படுவாங்கல்ல. தண்ணியிலேயே தத்தளிச்சு நிற்கிறாங்க, ஹெலிகாப்டரில் சாப்பாடு போடுறாங்க, மாடியில் நிற்கிறாங்க மக்கள். இது அதை விட மோசம் இல்லை, இன்னும் ரொம்ப உயிருக்கு ஆபத்தான விஷயம். அதை பற்றி அங்கே இருக்கிற எம்எல்ஏவோ இல்லை இந்த தாம்பரம் மாநகராட்சியோட ஜோன் 1ல் வருது, அங்கே இருக்கிற சேர்மேனுக்கோ அங்கே இருக்கிற கவுன்சிலர்களுக்கோ இல்லை அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கோ, பிடபிள்யூடி ஆகட்டும், NH42ன்னு நினைக்கிறேன் அவங்களாகட்டும், இல்லை அங்கே இருக்கிற காவல்துறை ஆகட்டும், இதை பற்றி யாருக்குமே எந்த கவலையுமே இல்லை. அது பாட்டுக்கு மணல் அள்ளுறானுங்க, லாரியாக போயிட்டுருக்கு. மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க. நாங்கள் என்னடா கேட்டோம், உங்களை தூர்வார தானே கேட்டோம், நீ இப்படி மணல் கொள்ளை அடிக்க நாங்கள் கேட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு சில டிவி வந்து அவங்க அதை ஷூட் பண்ணி அதை ஒரு பிரச்சனையாக்கி
அப்புறம் கலெக்டர் ரேஞ்சுக்கு அதை போயிட்டு அந்த பிரச்சனையை இப்போதான் ஓரளவுக்கு முடிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் அந்த மக்களுக்கு இது நிரந்தரமான தீர்வு கிடையாது. அந்த ஏரி முறையான முறையில் தூர்வாரப்படணும், அந்த நாட்டு வாய்க்கால் சரி பண்ணப்படணும். இது அந்த திருநீர்மலை பகுதியில் ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கப்புறமா இன்னும் பிரச்சனை இருக்கு. அதே திருநீர்மலையில் ஒரு ரங்கநாதர் கோயில் இருக்கு, ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் அங்கே இருக்கு. அந்த கோயிலோட இடங்கள், கோயிலுக்கு சொந்தமான இடங்கள்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அதையும் ஆக்கிரமிப்பு தான். யார் ஆக்கிரமிச்சிருக்காங்க? அவங்களுக்கு வேண்டியவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. இதுக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆக மொத்தம் பல்லாவரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் சூறையாட முடியுமோ, எங்கெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ, இந்த வேலையெல்லாம் பயங்கரமாக கணிசமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்கள் நலனில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அக்கறை இருக்கா? அக்கறையே கிடையாது. இப்போ வெள்ளப்பெருக்கு இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போகிறதுக்கா? அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்க இப்போ அங்கே இருக்காங்க. அவங்களையெல்லாம் வரக்கூடிய எலெக்ஷனில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் எலெக்ஷன்னாலும் சரி, மக்களுக்கு இதில் ஒரு விடிவு காலம் வரணும். அதுக்கான வேலைகள் தான் மக்கள் பார்க்கணும். போடுற ஓட்டை 2வது முறை வந்துட்டாங்க, 3வது முறை வந்துட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. கரெக்டான முறையில் இனிமேலாவது கொஞ்சம் மக்கள் விவரமாக ஓட்டை யாருக்கு போடணுங்கிறத பார்த்து போடணும். பல்லாவரம் சட்டமன்றம் இதுக்கப்புறமும் இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மக்கள் இன்னும் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்களா சொந்த செலவுலே சூனியம் பண்ணுற மாதிரி தான். இது மக்கள் விழித்து கொள்ளணுங்கிறது என்னோட வேண்டுகோள். சென்னை அண்ணா சாலையில் ராயபுரம் தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அலுவலகத்துக்கு அறிவாலயத்துக்கு போட்டில் போயிருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்களா மேம்? அது அப்படி ஒரு விஷயம் அவர் செஞ்சதுனால இன்னைக்கு நீங்கள் என்ன உட்கார வச்சு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு விஷயமா இது ஒரு பொருளாக இருக்குல்ல, அவ்வளோதான். மக்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, அவருக்கு சீட் கொடுக்க வேண்டியவங்க கவனத்தையும் அதை இழுக்கிறது தான். இவங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பயங்கரமான திமுக காரங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தர தேவையே இல்லை. படகுல போகிறது என்ன? அவங்க ஆட்சியே படகுல தான் ஆடிக்கிட்டு இருக்கு. கட்டாந்தரையிலையும் படகு விடுவாங்க, வண்டி மேலேயும் படகு விடுவாங்க. அவங்க தான் திறமைசாலிகளாச்சே. அது அவங்களோட உள்கட்சியில் அவங்களோட கவனத்தை திசை திருப்புறதுக்கான ஒரு செயலாக தான் பார்க்குறேன். குழந்தைங்கள்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டுலாம் வந்தாங்க. இதனால பொதுமக்களுக்கு இடையூறு தானே தவிர இதனால நமக்கு இது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இதை பேசுறதுக்கான ஒரு பொருள், அவ்வளோதான். அப்படி தான் பார்க்குறேன். அதை 2016 அம்மாவுக்கு மறைவுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு 4 வருஷம் இபிஎஸ் அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அதில் ரொம்ப ஒரு மைனூட்டான சின்ன தவறுகள் நடந்தாலும் ரொம்ப பெருசாக ஊதி பெருசாக்கி மக்கள் மத்தியில் ரொம்ப பெருசாக தவறு செஞ்சுட்டாங்க. ஒரு குழியில் ஒரு 3 வயசு சின்ன குழந்தை மாட்டிக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பயங்கர பூதாகரமாக்குனாங்க. தீபாவளி கொண்டாட உள்ள ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனை. அது அந்த பேரண்ட்ஸ் பண்ண தப்பு, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ திமுக ஆட்சியில் நிறைய தவறுகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் திமுக அளவுக்கு எதிர்கட்சியா அதிமுக செயல்படலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அரசியல் விமர்சகர் மத்தியில் இருக்கு. அது எப்படி நம்ம பாக்குறீங்க? அதிமுக செயல்படலைங்கிறது கிடையாது. இவங்க அன்னைக்கு தீபாவளிக்கு அன்னைக்கு அந்த குழந்தை விழுந்ததை அவங்களுக்கு தான் நிறைய சேனல்லாம் இருக்கு, அதுல எல்லாம் போட்டு காட்டி மக்களை ஒரு மாதிரி பீதியில ஆக்கி எல்லாம் பண்ணாங்க. இதுல எல்லாம் அவங்களுக்கு அவங்களாம் ரொம்ப ஸ்மார்ட் இந்த மாதிரி விஷயத்துல. ஆனா அதிமுக இதுக்காக செயல்படாம இல்லை. அதிமுக தலைவர்களாகட்டும், எங்களுடைய பாஜக தலைவர்களாகட்டும், எல்லா விஷயத்துக்கும் கண்டனம் கொடுக்குறாங்களே தவிர இவங்கள மாதிரி மக்களுக்கு இடையூறு பண்ணியோ மக்களை ஒரு மாதிரி பரிதவிப்பையோ அதெல்லாம் இந்த மாதிரி கேவலமான அரசியல் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணலை. கேட்க வேண்டிய விஷயங்களுக்கு கேட்குறாங்க. எதிர்கட்சி தலைவராக எதுக்கு கண்டனம் தெரிவிக்கணுமோ அதற்கெல்லாம் ஐயா எடப்பாடி அவர்கள் அவங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்களும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்கள மாதிரி டிராமாவோ ஷோவோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லையே. இதே இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எவ்வளவு ஸ்மார்ட்டா சின்ன சின்ன மைனூட்டான விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டாங்க. இப்போ இவங்க ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது. அப்பெல்லாம் வாய மூடிதானே இந்த முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு. ஏன் இவரால் மக்களுக்கு இடையூறான விஷயம், மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத விஷயம், போதையில் எல்லாரும் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க, இதையெல்லாம் இவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே. இவரால் எந்த ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு பயன்படுற மாதிரி எந்த ஒரு விஷயங்களையும் இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே. அவங்க டோட்டல் ஃபெயிலியராக தானே இருக்காங்க. இப்போ தாவேக்காவுடைய வருகை எப்படி மேம் பார்க்குறீங்க? புசி ஆனந்த் அவர்கள் தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர். அவங்க
85,000 வாக்குகள் எங்களுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இருக்கு, ஒரு வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அது 2வது. 3வது, விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவங்களோட அரசியல் வரைக்கும் இந்த 3 கேள்விகள் எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் வந்து ஒரு நல்ல நடிகர், எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு 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 மனிதர். அவரை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு கூட்டம் எல்லாம் கூடுது. நம்ம எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பசங்களுக்கெல்லாம் வந்து அவர் மேலே பயங்கர ஒரு கிரேஸ் எல்லாமே இருக்கு. இதே கமலஹாசன் அவர்கள் வரும்போதும் கட்சி ஆரம்பித்த போதும் இதே மாதிரி கூட்டம் எல்லாமே தானே வந்தாங்க. ஆனாலும் அவரால் ஜெயிக்க முடியல இல்லையா? அதே மாதிரி தான் திரு விஜய் அவர்களும் எலெக்ஷன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன தாக்கம் இருக்க தான் செய்யும். இளைஞர்கள்லாம் வந்து அவருக்கு ஓட்டு போடுவாங்க நம்ம நம்புகிறோம். ஆனாலும் இது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை எல்லாம் வந்து கண்டிப்பாக தமிழக அரசு தேர்தலில் இது நடக்காது. ஏன்னா மக்கள் வந்து எப்போவுமே ஒரு அனுபவசாலி வரணும் அப்படின்னு சொல்லி, அட்லீஸ்ட் இவர் ஒரு எம்எல்ஏ ஆகவோ ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவோ இருந்து அரசுன்னா என்ன, மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள்லாம் என்ன, நிதிநிலை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா இவர் அடுத்த தடவையோ அதுக்கு அடுத்த தடவையோ வந்து மக்கள் இவரை வந்து முதலமைச்சராக்கி அழகு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒன்றும் சினிமா இல்லையே, எடுத்த உடனே போய் சிஎம் நாற்காலியில் போய் உட்கார்றதுக்கு அந்த அளவுக்கெல்லாம் இவர் போக மாட்டாருன்னு மக்கள் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறது வந்து பொதுவாக மக்களோட கருத்து தான். இது என்னோட கருத்து இல்லை, எல்லாருமே சொல்றாங்க தான். வந்து அதை எப்படி உடனே எல்லாம் உட்கார வைப்பாங்க அப்படித்தானே எல்லாரும் சொல்றாங்க. கண்டிப்பாக இளைஞர்களோட ஒரு ஒரு ஈர்ப்பு வந்து இருக்கு, அவர் மேலே ஒரு ஈர்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. சில பெண் குழந்தைகள் கூட சொல்றாங்க, நாங்கள் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. பட்டு என்ன இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இறுதியாக ஒரு கேள்வி, ரோட் டு சட்டசபைக்கு 2026 சிஎம் பதவிக்கு, ஒரு எம்எல்ஏ பதவிக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கீங்க? அதிமுக பாஜக கூட்டணி திமுகவை அந்த இடத்துல இருந்து சிஎம் சேர்ல இருந்து நகர்த்துறதுக்கு. திமுக வந்து மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் வந்து எது பண்ணலை, மக்களை வந்து எப்படி எப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க, அதை வந்து மக்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, அவங்களால வந்து சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்க முடியல அப்படிங்கிறத நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அவங்க என்னென்ன கெடுதல் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை வந்து நாங்கள் தெருமுனையில கூட்டம்லாம் போட்டு அதை மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைவர்கள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதையும் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். அது மட்டுமல்ல, எங்களோட பூத்தை வலிமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களோட கட்சி சம்மந்தப்பட்ட எங்களோட பூத் முகவர்கள் இவங்களையெல்லாம் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தலைமை எங்களுக்கு கொடுக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் அவங்கக்கிட்ட கொண்டு போகிறோம். அப்படி தான், அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. மேம், எங்களிடம் இணைஞ்சு நிறைய விஷயங்கள் எங்களிடம் பகிர்ந்தீங்கம்மா, ரொம்ப நன்றி. நன்றி.